காய்ஸ் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 மணி காய்ஸ். இப்போ தான் எங்கள் ஓனர் வந்து வண்டி விட்டு எடுக்கிறாரு. மொத்தம் நம்ம இன்றைக்கி எங்கே போய் மாவு வாங்கினு சொல்லுங்கள், எங்கே போகிறோம்? நம்ம போதைக்கு போகிற வழியில் இன்னும் 2-3 பேர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்கள போய் அப்படியே பிக்கப் பண்ணி கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். போகலாம் இப்போ எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை காய்ஸ். நம்ம போகிற இடம் கரெக்டான இடமா அப்படின்றது தான் காய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே வர சொல்கிறேன், இப்படியே போயிடலாம். நடி அங்கே போய் எப்படா அதே போனால் ஒரே ரோட்டா. ஆர்சிபி ஜெயிச்சு போட்டுருக்கேன். கேட்டா வந்து நான் ஜெயிச்சிட்டோம் தோத்துட்டோம் அப்படின்றாங்க. கேட்டீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சு போட்டுன்னு வந்துக்கிறானுங்க. இருட்டுப்பே இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல காய்ச்சி. வட்டார் பாருங்க, அடுத்த விராட் கோலி போறாரு பாருங்க. அடுத்த விராட் கோலி இவருதான் ஏதோ பிடிக்க மாரி போட்டானுங்க. காலையில் 5 மணிக்கே போயிடுறாங்க. அதான் நாங்கள் தான் தெளிவாக எங்கள் சேனலில் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுருக்கோம் காய்ச்சி. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நீங்கள் பார்க்கலாம். அதனால வந்துட்டு விராட் ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கோலி நேரம் நம்மளுக்கு மீன் பாடி ஆன இடத்துல நம்மளுக்கு ஒரு பாடி கட்டுமா போட்டு போனாங்க காய்ச்சி. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, மேட்சுக்கு முன்னாடி என்ன நடந்தது ரூம்ல அப்படின்னு நீங்க எல்லாருமே அவளோட எதிர்பார்த்தீங்கன்னா எங்க சேனல்ல நாங்கள் யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருப்போம். மேட்சுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்காம உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஃப்டர் மேட்ச் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பிஃபோர் மேட்ச் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெருவில் தான் தெரியும். ஏன்னா அவரு பாத்ரூம் போய்கிறாரா? அதான் காலைல எங்கடா ஜெகன் பஸ் பாத்ரூம் போயிட்டு அதுதான் பயில் சொந்தம் பக்கவாதம் வந்தவன் நம்ம டீம்ல வச்சு நம்மளுக்கு தாலி இறகுறானுங்க. வந்து உக்காந்தாரு, அர்ஜென்டினாரு கிளம்பிட்டாரு. ஐயோ ஏங்க காய்ஸ் இது பிடிங்க காய்ஸ். அவர் வந்து இப்போ ரொம்ப உத்தரத்தில் போய்க்கிறதால அவர் வீடியோ காட்ட முடியல எங்களால். இவர் தான் பஸ்ஸு. கூட நான் 2 நிமிஷம் கீழே இருப்பேன். 12:05 5:10 கால் பண்ணுறேன். அந்த பாஸ் தூங்கிட்டாரு நினைச்சிட்டேன். ஏய் வாடா இப்போலாம் இந்தாடே வரப்போ ஒன்று ட்ரெயின் ஏற்றிடலாம். அவனை வண்டி விட்டு வசூல் எதுக்கு 3 வண்டியை அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து விட்டு பஸ் ட்ரெயின் ஏற்றி விட்டுருவான். ஏன்னா 3 பேரும் ஒரே வண்டி தான் போகும்போது போயிடலாம். போகும்போது 2-3 ட்ரிபிள்ஸ் கூட போயிடலாம். அதான் சொல்கிறேன். வரும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை. போலீஸ் நிற்க ஆரம்பிச்சிடும். என்னடா என்ன கேட்டா வட்ட மேட உடன்டா அப்புறம் போய் வீடியோ போயிட்டு இருக்கு நண்பர். பரவாயில்ல, பொண்டாட்டி என்ன கல்யாணம் பண்ண பொண்டாட்டி தான் சொல்லுவா. ஓகேவா? கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி சொல்லக்கூடாதா? மக்கள் நீங்களே சொல்லுங்க. கல்யாணம் பண்ண போறான், போய் துணி எடுக்கிறான், போய் நேற்று லீவ் போட்டு அவளை கொண்டு போய் ஊரில் விட வர போய்க்கிறான். அதுக்கு துணி சொன்னா அது மட்டும் என்ன சொல்றாங்க. ஆமா வாங்க